நாங்கள் அதே மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இயற்கையில் பயிர் வைக்கிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி ரசாயனம் போட்டு பயிர் வச்சோம். ஒரு 10 வருஷமா உரம்லாம் போட்டு பயிர் வச்சோம். சரியா எங்களுக்கு வந்து மகசூல் வரல. நான் வந்து இதை பற்றி நான் படிக்கல. நான் எம்எஸ்சி விவசாயம் படிச்சிருக்கேன். ஆனாலும் எனக்கு இதை பற்றி தண்ணியை பற்றி அவ்வளோ தெரியல, விஷயம் தெரியல. நானும் யூனிவர்சிட்டிலாம் போய் கேட்டிருக்கேன். இயற்கையாக பண்ணுறது எப்படி மகசூல் அதிகப்படுத்துன்னு கேட்டேன். எவ்வளோ பேர் கேட்டால் ஒன்றும் எங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கல. அப்புறம் ஒரு விவசாயி தான் வந்து யூடியூப்ல பேசினாரு. அவர் தான் வந்து எங்கிட்ட சொன்னார், இயற்கை பயிர் வச்சா நல்லா மகசூல் சொன்னார். நாங்கள் ஒரு 4-5 பேர் போய் பார்த்தோம். இன்னைக்கு ஒரு 6000 மரம் நாங்கள் எங்கள் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் பயிர் வைக்கிறோம். இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு 5, அதாவது வந்து 5% வந்து மகசூல் ஏறிக்குது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு 1000 எண்ணி வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 5000 எண்ணி கிடைக்குது இயற்கையில் மாறினதுக்கு அப்புறம். என்னால் நான் உண்மையிலே நான் பல வருஷம் என்ன கேட்டுக்கிறாங்க, எவ்வளோ பேர் இயற்கையாக பயிர் வைக்க முடியுமா கேட்டுக்கிறாங்க. நான் முடியாதான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு இயற்கையாக என்கிட்ட சாத்தியமாக்குது. இது வரைக்கும் நான் உரத்தை நிறுத்திட்டோம், பூச்சி மருந்து போடுறதை நிறுத்திட்டோம். எல்லாமே இயற்கை எருவு தான் கொடுக்குறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காய் நல்லா காய்க்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு விவசாயி வந்து 3000 மரம் நான் போட்டு கொடுத்தேன். நான் ஒரு வருஷத்துல ஒரு காலத்துல வந்து 10,000 எண்ணி வந்தது அவருக்கு. திருவண்ணூர்ல. அது வந்து விழுப்புரம் மாவட்டம். அவருக்கு நான் தான் ஆரம்பத்துல இருந்து தென்னமரம் போட்டு கொடுத்தேன். அவருக்கு வந்து மாசத்துக்கு வந்து 10,000 எண்ணி வரும். அது இந்த டிஜே தான் 10,000 எண்ணி எடுப்பாரு. 2 லட்சம் வரும் வருமானம், 2 லட்சம் செலவு பண்றாரு. ரொம்ப வெறுப்பா பேசினிருந்தாரு. ஒண்ணுமே இல்ல. வரவங்க என்ன சொல்லுவாரு, இந்த நேரத்தை போடாதீங்க, இது வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு இயற்கைக்கு மாறினதுக்கு அப்புறம் எருவு மட்டும் தான் கொடுக்குறாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 40,000 எண்ணெய் இருக்குது. அதுதான் எனக்கு தெரியல. இயற்கையில இவ்வளவு நடக்கிற விஷயம் இன்னைக்கு தான் எங்களுக்கு தெரியுது. இயற்கை தான் நிரந்தரம், செயற்கைன்றது தற்காலிகம். இன்னைக்கு செயற்கையா நம்ம உரம் போட்டு மண்ணில் இருக்கிற நூற்புழு நுண்ணுயிர்கள் எல்லாமே செத்து போச்சு. அப்போ ஒன்றும் மகசூல் வரல. எவ்வளவு எரு போறோமோ அவ்வளவு மகசூல் வருன்ற விஷயத்த நாங்க அன்னைக்கு தான் நேரடியாக பார்த்தோம். இன்னைக்கு மாசம் 12 லட்சம் எடுக்கிறாரு. முழு வீடியோ பார்க்க கீழே உள்ள பொம்மையின் விரலை தொடங்க போதும்.